சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஸ்குவாடில் வந்து பும்ரா வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாருங்க. பும்ராவோட இன்ஜுரி வந்து இன்னும் சரியாகிறதுனால பும்ரா வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. சாம்பியன் ட்ராஃபியில் வந்து பும்ரா கிடையாது. வருண் சக்கரவர்த்தியும் ராணாவும் ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வந்திருக்காரு. ராணா வந்து பும்ராவுக்கு பதிலாக வந்திருக்காருங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ரிசர்வில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒன் டேவில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வச்சுட்டு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை வந்து இதில் ரிசர்வில் வச்சுட்டாங்க. ஃபைனல் சாம்பியன்ஷிப் ஸ்குவாட் வந்து இதுதாங்க. பும்ரா வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாருங்க. அப்புறம் ஃபைனல் ஒன் டே வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபைனல் ஒன் டேயில் வந்து இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க 142 ரன் வித்தியாசத்தில். சுப்மன் கில் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. 112 ஃபஸ்ட்டு இந்தியன் பிளேயர் வந்து ஒரே கிரவுண்டில் வந்து 2020 டெஸ்ட்டு ஓடிஐ ஐபிஎல் செஞ்சுரி அடித்தது வந்து சுப்மன் கில் தான். சுப்மன் கில் வந்து இந்த ரெக்கார்டை வந்து புதுசாக வச்சுருக்காரு. யாருமே இன்னி வரை இந்தியாவில் இது மாதிரி அடித்ததில்லை. கில்லு தான் ஃபஸ்ட்டு வாட்டி அடிச்சிருக்காருங்க. ஸோ இதே வந்து பெரிய விஷயம் கில்லு இது மாதிரி பண்ணது. அதே மாதிரி கிங் கோலியும் வந்து ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணார். அவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 100க்கு மேலே அடித்தாங்க. ஏலியாக வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துட்டாங்க இங்கிலாந்து. பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராக போட்டு கிங் கோலியும் கில்லும் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் மிடில் ஆர்டர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு வர்றாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இப்படியே பேட்டிங் ஆடினார்னா நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பேட்டிங் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருந்தாருன்னா, ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு வைட்டலான பிளேயர் இந்தியாவுக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர் தான் வந்து மெயினாக விளாடணும், நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதனால் ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் வந்து ரொம்ப வைட்டலாக இருக்குது. ஆனால் நல்லா விளாடுறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். இதே ஃபார்ம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கண்டினியூ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு டார்கெட் செட் பண்ணாங்க 356 357 அடிக்கணும். இந்தியாவில் எல்லாருமே வந்து பேட்டிங் வந்து சூப்பராக ஆடினாங்க. அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியாவில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அப்புறமேட்டு வந்து இங்கிலாண்டில் வந்து பேட்டிங் வந்து சரியாக ஆடல. ஏதோ ஃபைனல் மேட்சுங்கிறதுனால சும்மா சாதாரணமாக ஆடிட்டு போயிட்டாங்க போல். ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியே இல்லைங்க. ஏதோ இன்னி வரையும் நெட் செஷன் வந்து ஒரே ஒரு நெட் செஷன் தான் ஆடிருக்காங்க. அதில் 3 மேட்ச் ஒன் டே சீரீஸ்க்கு. பரவாயில்ல, இதையும் ஆடலாங்க. ஏதாச்சும் ஆடினாங்களேன்னு பெரிய விஷயமாக தான் நினச்சிக்கணும். இந்தியாவோட பவுலிங் வந்து ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷீப் சிங் எல்லாருமே 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹர்ஷீப் சிங் 2, ராணா 2, அக்சல் பட்டேல் 2, ஹார்திக் 2, குல்தீப் தான் 1, வாஷிங்டன் 1. பரவாயில்ல, வாஷிக்கு இந்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் ஓவராலாக பவுலிங்கில் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். பேட்டிங்லேயும் கொஞ்சம் சரியாக ஆடலை. வாஷி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டு டீமை கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்தியா வந்து அடுத்தது வந்து சாம்பியன் ட்ராஃபி தான் ஆட போகிறாங்க. இப்போதைக்கு வந்து சுப்மன் கில் தான் இந்த சீரீஸ்க்கு வந்து பிளேயர் ஆஃப் தி சீரீஸு, பிளேயர் ஆஃப் தி மேட்ச்சும் வந்து சுப்மன் கில் தான். இதே மாதிரி சுப்மன் கில் விளாண்டு கண்டினியூ பண்ணிட்டு போகணும். அவர் ஓவர்சீஸ்லேயும் நல்லா அடித்தாருன்னா நல்லாயிருக்கும். ஓவர்சீஸில் அடிக்க மாட்டாரு. ஓவர்சீஸில் எப்போ அடிப்பாருன்னு தெரில, பார்க்கலாம்.